ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். குக்கர் மோஸ்ட்லி நீங்கள் எல்லோரும் யூஸ் பண்ணியிருப்பீங்க. பட் யூஸ் பண்ணாத யாருக்காச்சும் அது யூஸ் ஆகுன்றதுக்காக போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு உலக்கையில நம்ம அரிசி எடுத்துக்கிறோன்னா அதை 2 டைம்ஸ் வாஷ் பண்ணிக்கணும். ஒரு ஆழாக்குக்கு 2 ஆழாக்கு வீதம் நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீட்டில் இருக்க ஆழாக்கு இதுதான். ஸோ இப்போ நான் எடுத்துக்கிறது 2 ஆழாக்கு அரிசி. ஸோ அதில் 4 ஆழாக்கு நான் வாட்டர் ஆட் பண்ணிப்பேன். ஸோ 4 ஆழாக்கு தண்ணி ஊற்றிட்டோன்னா கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. இப்போ 2 ஆழாக்குனா 4 ஆழாக்கு, அதுதான் உங்களுக்கு நான் வீடியோலையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ வாட்டர் நல்லா ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து கல் உப்பு போடுவோம் ரைஸ்க்கு. சில பேர் போட மாட்டாங்க, நான் போட்டு பழகிட்டேன். அதுக்கான பெல்ட் இருக்கு இல்லையா, அது கரெக்டாக ஃபிட்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. கரெக்டாக ஃபிட்டாக இருந்தது தான் நம்மளுக்கு அந்த விசில்லேருந்து எல்லாமே நல்லா கரெக்டாக அந்த கேஸ்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கும். இல்லைனா வாட்டர் லீக்கேஜ் ஆகிறது, விசில் வராமல் இருக்க பிரச்சனைலாம் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அந்த பெல்ட்டை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கிறோம். செக் பண்ணிட்டு நம்ம கரெக்டான பொசிஷனில் வச்சு லாக் போட்டுக்கிறோம். ஸோ லாக் போட்டுட்டு அதை ஒன்று செக் பண்ணிட்டோம். ஸ்டவ் ஆன் பண்ண பிறகு தான் நம்ம விசில் நம்ம போட போகிறோம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இந்த விசில் போட்டுட்டு ஒரு சுற்றுறது எதுக்குன்னா, ஏதாவது சின்ன சின்ன இது இருந்தால் கூட இது கிளியர் ஆகிடும். அந்த ஹோல்ஸில் எதாவது அடைச்சிருந்தா கூட அதுக்காக தான். ஸோ விட்டுட்டு கரெக்டாக விசில் வரணும். இப்போ எப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணுற ரைஸை பொறுத்து கரெக்டாக 3 விசில் இருந்துச்சுன்னா கரெக்டாக பதம் வெந்திருக்கும். நம்ம 4 விசில் தான் விடுவோம், கொஞ்சம் இதுவாக இருக்கிறதுக்காக. ஸோ 4 விசில் விட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அது கேஸ்லாம் ஃபுல்லாக அதெல்லாம் இறங்கின பிறகு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணியிருக்கோம். குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா உதிரியாக நல்லா இருக்கும் ரைஸு. ஸோ நம்ம எப்பயும் போல் நல்லா ரைஸை கிண்டி விட்டுட்டு, ஃபஸ்ட்டு கிண்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அந்த உதிரியாகவே இருக்கும். இல்லைனா ஒரு இடத்துல அப்படியே கட்டியான மாதிரி ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்பவுமே சாமி கும்பிடுவோம் இல்லையா, அதை மாதிரி தண்ணி தெளித்து சாமி கும்பிட்டுட்டு இறக்கிடலாம்.